கோரிக்கை வைக்கிறேன். ஒரு கோரிக்கை வைக்கணும்னா கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு கோரிக்கை வச்சுக்கிறீங்க கேட்க மாட்டேன்றீங்களா? கோரிக்கை வைக்கிறேன். தமிழகத்துல அதிமுக ஆட்சி நடக்கும் போது எங்க தலைவர் கடற்கரையில லட்சோப லட்சம் பேரை கூட்டி கலைஞருக்கு பெருமை சேர்த்தாரு. தங்க பேனா கொடுத்து அதிமுக ஆட்சி தமிழகத்தில் நடக்கும் போது எங்க தலைவர் திமுகவுக்கு பெருமை சேர்த்தாரு. கலைஞருக்கு தங்க பேனா கொடுத்து எந்த காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணாம கடற்கரையில எங்க தலைவருக்கு நினைவிடம் அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தமிழக அரசு தரணும். ஒரு நன்றியோட தயவு செஞ்சு அந்த வாய்ப்பை எங்களுக்கு நீங்க தரணும். காவிரி நீருக்காக போராடிய ஒரே தலைவர், அதனால கடற்கரை தான் வைக்கணும். கண்டிப்பா காவிரிக்காக போராடுறாரு, காவிரி நீரை மீட்டு கொடுத்தாரு. எத்தனை காவிரி மீட்டு கொடுத்தாரு நம்ம திராவிட கழகத்தின் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காவேரி நீருக்காக போராடி காவேரி நீரை மீட்டு கொடுத்த ஒரே தலைவர் காவிய தலைவர் அவருக்கு செலவு பண்ணி தேசிய முற்போக்கு திராவிட செலவு பண்ணி பேனா செலவு இடம் விடுறாங்க. பேனா வைக்கிறதுக்கு கடல்ல எங்களுக்கு கேப்டன் ஒரு செலவு இடம் செலவு பண்ணி 80 செலவு பண்ணி பீச்சில் பேனா செலவு இடம் விடுறாங்க. கடல்ல ஏன் கேப்டன் செலவு இடம் கொடுத்தா சொல்லுங்க. ஏன் கேப்டனுக்கு பீச்சில் இடம் வேணும் எங்களுக்கு. அதான் எங்களுக்கு கோரிக்கை. நாளைக்கு பெரும் போராட்டம் நடக்குங்க கோயம்பேட்டில் பாருங்க. பெரும் போராட்டம் நடக்கும். கேட்கிறாங்க, அவங்க கேள்வியை கேட்கிறாங்க. 80 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பேனா செலவு 80 கோடி ரூபாய் செலவு பண்ணி பீச்சில் வந்து பேனா சின்னம் வைக்கிறதுக்கு வந்து இடம் கொடுக்குறாங்க. கலைஞர் யூஸ் பண்ண பேனாவுக்கு. அப்ப கேப்டன் செலவு வைக்கிறது இடம் கொடுக்கூடாதா சொல்லு. ஒரு நிறுவன தலைவர், நடிகர் சங்க தலைவர் பாடுபடுறாங்க. சாப்பிடாத தலைவர் எங்க முக்கியம் எங்களுக்கு செலவு கொடுங்க. இடம் வேணும் பீச்சில். அதுதான் என் கோரிக்கை. இடம் கொடுக்கலாம். பெரும் போராட்டம் நடக்கும் கோயம்பேட்டில். காவிரி நீரை மீட்டெடுத்த காவிய தலைவர் தென்னக திரைப்பட நடிகர் சங்கத்துல குடிநீருக்காக போராடி காவிரி நீரை மீட்டு கொடுத்த ஒரே தலைவர் காவிய தலைவர் கேப்டன் பிரபாகரனுக்கு காவிரியில இடம் கொடுங்க. எத்தனை தலைவர் கொடுத்த மாதிரி தலைவருக்கு மட்டும் கொடுங்க. வீடியோக்கு எல்லாமே வணக்கம். திருச்சி மாவட்டம் லால்குடி புரட்சி தலைவர் கேப்டன் சட்டசபையில மக்களுக்காக கேப்டன் வந்து சிஎம் பார்த்து கை காட்டி பார்த்து ஒரே தலைவர் சிஎம் தான் கேப்டன் தான். கேப்டன் தான் சட்டசபையில சிஎம் பார்த்து பார்த்தவர். அதனால மக்களுக்காக ஓச்சிடுவாரு. இன்னைக்கு வந்து உடல்நல சரியில்லாத அதுதான் உடல்நல கேப்டன் கூட தொழில்நுட்ப தெரிஞ்சுக்கல. நான் வச்சேன் தலைவருக்கு பீச்சில் இடம் கொடுங்க ஐயா. ஸ்டாலின் ஐயா தலைவருக்கு பீச்சில் இடம் கொடுங்க ஐயா.
அவர் கலைஞர் ஜெயிலாத பிறகு எங்களுக்கு எங்க தலைவர் இடம் கொடுங்க ஐயா, இடம் கொடுங்க ஐயா. நடிகர்கள் நல்லவர், அரசியலில் நல்லவர் கேப்டன் அவர்களுக்கு பீச்சில் இடம் கொடுங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இதை நாங்கள் எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஏற்றுக்கிற நிலமையில நாங்கள் வந்துட்டோம். இந்த யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் அவர் உயிரோடு இருக்கும்போது நல்லா அவரை வச்சு செஞ்சீங்க. இப்போ வந்துட்டு ஆளுக்கு ஆள் பேட்டி எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். இதுக்கப்புறமாவது எங்கள் கட்சி இது வந்துட்டு கொஞ்சம் நல்லத்தனமாக போடுங்க. இப்போது கேப்டன் இருக்கிறப்போ அவரை பற்றி குடிக்கிறாரு, மேடையில் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு நல்லா சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போ கேப்டன் நல்லவருன்ற மாதிரி பேட்டி கொடுத்துன்னு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதுலேருந்து இப்போ வந்துட்டு முதல்வருக்கு நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறோம். எங்கள் கேப்டனுக்கு வந்து மெரினா பீச்சில் இடம் கொடுங்க. இதை வந்துட்டு நாங்கள் அவருடைய எங்கள் கேப்டனுக்கு கடற்கரையில் இடம் கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. கொரோனாவில் வந்து இங்கே பாருங்க, தமிழகத்தில் அதிமுக ஆட்சி நடக்கும்போது திமுக கடுமையான பின்விளைவை சந்திச்சு சரிவை சந்திச்ச பொழுது கடற்கரையில் லட்ச பேரை திரட்டி கலைஞருக்கு தங்க பேனா கொடுத்து எங்கள் தலைவர் கௌரவிச்சாரு. எதிர்கட்சி தலைவராக இருந்து மக்கள் பணத்தை ₹1 கூட பயன்படுத்தாம, அரசாங்க வாகனத்தை பயன்படுத்தாம மக்களுக்காக வாழ்ந்தாரு. எந்த காரணமும் சொல்லாம கடற்கரையில் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தலைவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எல்லா தமிழர்களும் இந்த நாடு ஏற்றுக்கொண்ட தலைவர் எங்க தலைவர், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, தயவு செஞ்சு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுல எந்த கருத்தும் சொல்லாதீங்க, எந்த காரணமும் சொல்லாதீங்க. கட்டாயமா தமிழக அரசு நினைச்சா நன்றி விசுவாசத்தோட ஒரு வாய்ப்பை கொடுங்க. கழகத்தினுடைய நம்பர் 14,834 2001 வருஷம். தமிழ்நாட்டிலே கேப்டன் தொண்டர் சைக்கிளை நாங்கள் தைச்சோம். யார்? என்னுடைய நண்பர் நாங்களும் சேர்ந்து தைச்சோம். 25 பேர்த்துக்கு தொண்டர் சைக்கிள் வச்சுட்டோம். வீரவாள் கொடுத்து வெள்ளி வாள் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து இங்கே அப்படி எப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அந்த கட்சி இந்த கட்சி நாங்கள் போயவில்லை. என்னுடைய கேப்டனுக்காக நாங்கள் உயிரை கொடுத்தோம். கேப்டன் இன்னைக்கு வரணும், நாளைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், முடியல. என்னுடைய பதிவு நம்பரு 14,834 2001 பார் அப்படின்னு சொல்கிறேன். இனிமேல் கேப்டன் எங்களுடைய தலைவனோட உருவப்படாதீங்க. எங்களுடைய தலைவனை வந்து நான் திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி பேரூராட்சி. ஐயா கொஞ்சம் எங்க மைக்க பிடிங்க. இனிமேல் தவறா போடுறாதீங்க, தயவு செய்து தவறா போடுறாதீங்க. உங்க காலில் உளுந்து கும்பிடுறோம். நானா 30 வருஷமா எங்க தலைவன் வந்து நான் ரசிகனா இருக்கேன். நான் டிஜிட்டல் இல்லாத காலத்துல இருந்து நாங்க வந்து பெயிண்ட் எடுத்து நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் டூர் ஏங்க திரும்புறீங்க ஏங்க. நாங்க வந்து இன்னைக்கு நேற்று இல்லை 87 இருந்து இருக்கோம். நாங்க வந்து ரசிகர் மன்றமா உருவாகி இன்னைக்கு வந்து ரசிகர் மன்றத்திலிருந்து உறுப்பினராகி மாவட்ட செயலாளராகி இன்னைக்கு எல்லாமே நாங்கள் வந்து எங்கள் தலைவனை பார்க்கறதுக்கு காலிலேருந்து பஸ் ஏறி சாப்பிடாமையும் தூங்காம, ஏன்னா அது ஒரு ரசிகன் ஒரு தொண்டனாக இருக்கேன். என் ரசிகனுக்காக நான் வந்தேன். திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி பேரூராட்சியில் வந்து வந்திருக்கேன். ஆனால் வந்து தயவுசெய்து தவறான முறையில் போட்டுறாதீங்க. தெய்வமே உங்களை கையெடுத்து கும்பிடுறீங்க. தலைவனை வந்து நான் கையெடுத்து கும்பிடுறீங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க மீடியாவை செய்தி. ஆனால் வந்து நான் வந்து காலையே ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ண என்ன கேட்டேன்னா கேப்டன் நியூஸை ட்ரை பண்ணேன். தமிழ் நியூஸ் தான் வந்துச்சு. ஆக போல் தமிழ் நியூஸை பிளாக் பண்ண எங்கள் கேப்டன் நியூஸை பார்க்காம தமிழ் நியூஸையும் பார்த்தேன், உங்கள் நியூஸையும் பார்த்தேன். ஆனால் நல்ல தலைப்பை போடுறீங்க, இதேமாரி போடுங்க தெய்வமே. நாங்கள் எங்கள் தெய்வம் ஏற்றி வச்ச விளக்க நாங்கள் தீ வச்சு கொளுத்துவோம். ஆனால் கொளுத்துவோம்னா தேர்தலில் கொளுத்துவோம். ஏன்னா தமிழ்நாடு கர்நாடகா நாங்கள் பார்த்ததில்லை. தமிழ்நாடு கர்நாடகா நாங்கள் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டு கர்ணா தேபரா உள்ளத்தில் உள்ளத்தில் நெல்ல உள்ள ஒரே ஒரு தங்கம் தமிழ் என்று சொல்றா, தலைநின்று நெல்றா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இது கேப்டன் தான். அவருக்கு தேபரா உலகம் தேபரா அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. கேப்டனுக்கு நிகர் யாருமே கிடையாது.
நம்ம அண்ணா விஜயகாந்த் மட்டும் தான் கேப்டன்னா நான் பேசுறேன் யாருமே இல்ல. யூடியூப்ல போடுங்க, Facebookல போடுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எங்களுக்கு அண்ணன் தம்பி தான். நாங்க வந்து ஒரு அனித- உணர்வோட இருங்க, இருங்க. அனிதனமும் மனிதன் என்ன தரிசதுர கிரிவலர் அறப்படி சூறது நெல்ல என்ன நெல்ல புத்தி நெல்ல உள்ள ஒரு கேப்டன் உலக நாயக உலகத்துக்கு ஃபுல்லா அருகே பண்ண ஒரே இந்த கையில் எடுத்து கொடுத்தா அந்த கையை தெரியக்கூடாது சொல்ற ஒரு கேப்டன் மட்டும் ஒரே தெய்வம் கேப்டன் மட்டும் தான் நல்ல ஒளிப்பம் தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கேப்டன் தெரியுதா வாலிபம் தனிவித்தை கற்க வேண்டாம் கற்க வேண்டாம் கடவுளுங்க அவரு. அண்ணா நீங்க தயவு செய்து யூடியூப்ல கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஆனா நீங்க கட் பண்ணுவீங்க, தேவையில்லாத கட் பண்ணுவீங்க. கட் பண்ணாதான் போடுங்க. கட் பண்ணா உங்களுக்கு லைக் கொடுக்குறோம். பேசு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசு. இவ்வளோ நேரம் பாடுபட்டல, பேசு அண்ணன். நுழையிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா சாதாரண ஆள்னா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துக்கே கிடைக்க மாட்டாப்புலண்ணே. ஒரு தமிழின தலைவர்னு அவர்